மாசம் 3 கோடி ரூபாய்க்கு சக்கரை மட்டும் விற்பனை ஆகுது. ஒரு 400 கிலோ எடுப்பாங்க ஒரு நாளைக்கு. 400 கிலோ எடுத்தா சிறு சேர்த்து வச்சிருந்து நாங்கள் வித்து போடுவோம். அப்பப்போ சேல்ஸ். 1 கிலோ இன்னைக்கு சக்கரை ரேட் மார்க்கெட் 60 ரூபாய்க்கு விற்கிறோம். மாசம் எவ்வளவு விற்பாங்க அங்க? 70 டன் 80 டன் வாங்குவாங்க. 80 டன் விற்பனை ஆகும். ஆமாம், அது கோடிக்கணக்கில் 70 கிலோ ஒரு 40 ரூபா ரேட் போட்டாலுமே ஒரு 3 கோடி பக்கம் வந்து மாசம் 3 கோடி ரூபாய்க்கு சக்கரை மட்டும் விற்பனை ஆகுது. ஒரு நாளைக்கு வந்துங்க 400 கிலோ சக்கரை தயாரிக்கிற அளவுக்கு கரும்பு வெட்டுவாங்க. இந்த கரும்பு வெட்டி வந்து அவர் எடுத்துட்டு போறாங்க பாருங்க, எடுத்து கொண்டு போய் ஆலமேட்டில் போடுவாங்க. இப்போ இந்த கரும்பு கொண்டு வந்து இங்கே போட்டுறாங்களா, இந்த கரும்பு கொண்டு வந்து போட்டோன்னா எடுத்து இதில் விட்டு மோட்டார் போட்டு விட்டா கரும்பு பால் புளிங்க. பால் புளிஞ்சு இந்த வழியே போக சக்கை வந்து அந்த வழியே வந்துடு. அப்போ இந்த பால் வந்துங்க இந்த வழியே டியூப் வழியே இப்படியே போச்சுன்னா இந்த இதில் ஸ்டோரு இதில் ஃபுல்லாக நம்பிக்கைங்க. இதில் நம்பின உடனே அப்புறம் எடுத்து இது இப்போ எடுத்து விடணும். இந்த ஓசை கழட்டி இதில் விட்டால் அது இப்படி பாவு காய்ச்சணும். இது 2 மணி நேரம் அவங்க இது காய்ச்சறதுக்கு. 2 மணி நேரம் ஆச்சுன்னா அப்புறம் தான் பாவு வரும். இப்போ இது இன்னொரு 20 நிமிஷம் 30 நிமிஷத்துக்கு மேலே ஆகும் இது பாவு ஆகிறதுக்கு. பாவானா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பதம் பார்க்கணும். இது மெயின் என்னன்னா தரம் பார்க்குறதுக்கு தெரிஞ்சவங்க தான் பார்க்க முடியும். எல்லாரும் காய்ச்ச முடியாது, எல்லாரும் பார்க்க முடியாது. உடனே பாவை எடுத்து இதில் ஊற்றணும். இதில் ஊற்றி தான் தேய்க்கணும். இந்த கொப்பரையில் ஊற்றணும். இவ்வளோ நீட்டாக சுத்தமாக இருக்கணும் கொப்பரை. அப்போ தான் நல்லா இருக்குங்க. அப்புறம் இதில் ஊற்றி தேய்ப்பாங்க. தேய்ச்சி சக்கரை ஆயிடுச்சு. இப்போ பாவு ஆயிருதுங்களா, பாவானோடனே ஆளுத்தை தூக்கி ஊற்றணும். அது அப்போ தான் ஜாக்கிரதையாக ஊற்றணும். அத்தனை கொதிக்கிற பாவு ஏனாதானெல்லாம் தூக்குனா கையில் பட்டுனா அப்போவே கொப்பலாயிரும், புண்ணாயிரும். அதனால் மெதுவாக தூக்கி அது வருது. இது முட்டை கொடுத்து இப்படியே சாய்க்கணும். சாய்ச்சோம்னா பாவு ஆறு நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு ஆற்றணும். ஆற்றினா பாவு வந்து உணர்ந்துரு. ஒரு 5 நிமிஷம் உணர்ந்துரு. உணர்ந்த உடனே மறுபடியும் அதை வந்து அந்த வர அந்த முட்டி இருக்குங்களா அது மட்டும் தேய்ச்சிட்டே வரணும். தேய்ச்சிட்டு ஒரு 4 நிமிஷம் 5 டைம் தேய்க்கணும். திருப்பி போட்டு இருக்கணும். அப்படி போட்டு ஒரு 20 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் ஆயிரும் சக்கரை ஆகிறதுக்கு. வெயில் இருந்தால் தான் எங்களுக்கு இந்த வேலையை, வெயில் இல்லைன்னா இந்த வேலையே இல்லை. மழை பெஞ்சிட்டு இதெல்லாம் செய்ய முடியாது. தள்ளி விட்றீங்களா, இதை பற்றி சொல்லுங்கள். இது சக்கைங்க, இது சக்கை கோது. இந்த சக்கை இது அதிலிருந்து காய்ச்சி எடுத்து இங்கே கொண்டாந்து போட்டு காய வச்சு அதை மக்காத நாளைக்கு தான் யூஸ் பண்ண முடியும். இன்றைக்கே பண்ண முடியாது. 800 லிட்டர் பால் ஊற்றுனா 100 கிலோ சக்கரை கிடைக்கும். எத்தனை பேர் தூக்குவீங்க பதம் வந்தோடனே? இது பதம் வந்த உடனே 5 பேர் தூக்கணும். அதே சாக்கரியாக கம்மிட்டோம் இல்லை, கையில் கால் பட்டுட்டு அவ்வளோதான், அப்படியே கழுண்டே போயிடும். எலும்பு வரைக்கும் ஒன்றுமே இருக்காது. இதை தான் இப்போ பாவுன்னு சொல்கிறோம் இல்லையா? ஆமாங்க. இந்த பாவில் எப்படி இந்த வெள்ளம்லாம் அப்படியே அச்சா வருது கட்டமா அதெல்லாம்? அது அச்சு பகலையில் ஊற்றணும்னா அச்சு வெள்ளம். துணி எடுத்து உருண்டையாக பிடிச்சா உருண்டை வெள்ளம். இதுவே வந்து கடலை, சுக்கு, மிளகு இது எல்லாம் போட்டு நாமளே கடைக்கு பாவில் ஊற்றி வச்சோம்னாக்கா அது கடலை மிட்டாய். ஆமாங்க. இதில் என்னென்ன வடிவத்தில் வெள்ளம் எடுக்கலாம்? இந்த பாவுல இருந்து என்னென்ன டைப்பான வெள்ளம் எடுக்கலாம்? அச்சு வெள்ளம் இருக்கலாம், சிரச்சு, பெரச்சு இதெல்லாம் எடுக்கலாம். அதிலிருந்து தேங்காய் குடுமி அளவுக்கு உருண்டை வெள்ளம், அதாவது பொங்கலுக்கெல்லாம் உருண்டை வெள்ளங்கிறாங்களா அது இது எடுக்கலாம். இப்போ இதுதான் கரெக்டான டைம். இப்போ துணி வச்சு பிடிச்சோம்னா உருண்டை வெள்ளம் ஆயிடுச்சு. இப்போ பிடிச்சி ஆமாம், உருண்டை பிடிச்சோம்னாக்க கரெக்டான இப்போ பதம். துணியை ஈர துணியை நனைச்சி அதுக்கு அள்ளி போட்டு இப்படி உருண்டையாக உருட்டணும்னாக்கா அது உருண்டை வெள்ளம். இப்போ நாங்கள் வந்து தூளாக பண்ணி இது சர்க்கரையாக மாற்றுறோம். இது உருண்டையாக வெள்ளம் போடுறதுனால உருண்டை பண்ணிக்கலாம். 1 நிமிஷத்துல வந்து நாங்க போயிட்டு சக்கரை எடுத்துறோம் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு பேரோட உழைப்பு இருக்கு. ஆமாங்க. பின்னால அந்த ஜீனி மேம், அதுக்கு பேர் என்ன சொல்றீங்க? வெள்ளை, அது அஸ்கா. சாப்பிட மாட்டீங்க? சாப்பிட மாட்டோம் நாங்கள். அது